செய்யும் வர உங்க சமூகத்தை விட மாட்டேன். கையளவு மேகம் காணும் வர அப்பாவும் விடவே மாட்டேன். சொன்னதெல்லாம் நீங்க செய்யும் வர உங்க சமூகத்தை விட மாட்டேன். பெருமழை இறைச்சல் சத்தம் என் காதுல கேட்டு விட்டேன். மேகத்தை காணும் வர அப்பாவும் விடவே மாட்டேன். பெருமழை இறைச்சல் சத்தம் என் காதுல கேட்டு விட்டேன். மேகத்தை காணும் வர அப்பாவும் விடவே மாட்டேன். கையளவு மேகம் காணும் வர அப்பாவும் விடவே மாட்டேன். சொன்னதெல்லாம் நீங்க செய்யும் வர உங்க சமூகத்தை விட மாட்டேன். பவுலும் சீலாவ போல நான் சிறையில மாட்டிக்கிட்டேன். பவுலும் சீலாவ போல சிறையில மாட்டிக்கிட்டேன். கதவுகள் திறக்கிற வரைக்கும் அப்பாவும் விடவே மாட்டேன். கதவுகள் திறக்கிற வரைக்கும் அப்பாவும் விடவே மாட்டேன். கையளவு மேகம் காணும் வர அப்பாவும் விடவே மாட்டேன். சொன்னதெல்லாம் நீங்க செய்யும் வர உங்க சமூகத்தை விட மாட்டேன். சொல்லுமா, கையளவு மேகம் காணும் வர அப்பாவும் விடவே மாட்டேன். சொன்னதெல்லாம் நீங்க செய்யும் வர உங்க சமூகத்தை விட மாட்டேன். தன்னந்தனியா தானியேல் போல சிங்க கவியில மாட்டிக்கிட்டேன். தன்னந்தனியா தானியேல் போல சிங்க கவியில மாட்டிக்கிட்டேன். அபிஷேகம் உள்ள பயம் இப்போ இல்ல, சிங்கமாய கட்டிட்டீங்க. அபிஷேகம் உள்ள பயம் இப்போ இல்ல, சிங்கமாய கட்டிட்டீங்க. ஐயா, சிங்கமாய கட்டிட்டீங்க. பெருமழை இறைச்சல் சத்தம் என் காதுல கேட்டு விட்டேன். மேகத்தை காணும் வர அப்பாவும் விடவே மாட்டேன். பெருமழை இறைச்சல் சத்தம் என் காதுல கேட்டு விட்டேன். மேகத்தை காணும் வர அப்பாவும் விடவே மாட்டேன். கையளவு மேகம் காணும் வர அப்பாவும் விடவே மாட்டேன். சொன்னதெல்லாம் நீங்க செய்யும் வர உங்க சமூகத்தை விட மாட்டேன். கையளவு மேகம் காணும் வர அப்பாவும் விடவே மாட்டேன். சொன்னதெல்லாம் நீங்க செய்யும் வர உங்க சமூகத்தை விட மாட்டேன். பெருமழை இறைச்சல் சத்தம் என் காதுல கேட்டு விட்டேன். மேகத்தை காணும் வர அப்பாவும் விடவே மாட்டேன். பெருமழை இறைச்சல் சத்தம் என் காதுல கேட்டு விட்டேன். மேகத்தை காணும் வர அப்பாவும் விடவே மாட்டேன். பவுலும் சீலாவ போல நான் சிறையில மாட்டிக்கிட்டேன். பவுலும் சீலாவ போல நான் சிறையில மாட்டிக்கிட்டேன். கதவுகள் திறக்கிற வரைக்கும் அப்பாவும் விடவே மாட்டேன். கதவுகள் திறக்கிற வரைக்கும் அப்பாவும் விடவே மாட்டேன். கையளவு மேகம் காணும் வர அப்பாவும் விடவே மாட்டேன். சொன்னதெல்லாம் நீங்க செய்யும் வர உங்க சமூகத்தை விட மாட்டேன். கையளவு மேகம்
சிங்கம் வாய கட்டிட்டீங்க ஐயா, அபிஷேகம் உள்ள பயம் இப்போ இல்ல. சிங்கம் வாய கட்டிட்டீங்க ஐயா, சிங்கம் வாய கட்டிட்டீங்க. பெருமழை இறைச்சல் சத்தம் என் காதுல கேட்டு விட்ட. மேகத்தை காணும் வர அப்பாவும விடவே மாட்டேன். சொல்லுமா, பெருமழை இறைச்சல் சத்தம் என் காதுல கேட்டு விட்ட. மேகத்தை காணும் வர அப்பாவும விடவே மாட்டேன். கையளவு மேகம் காணும் வர அப்பாவும விடவே மாட்டேன். சொன்னதெல்லாம் நீங்க செய்யும் வர உங்க சமூகத்தை விட மாட்டேன். கையளவு மேகம் காணும் வர அப்பாவும விடவே மாட்டேன். சொன்னதெல்லாம் நீங்க செய்யும் வர உங்க சமூகத்தை விட மாட்டேன். அண்ணால போல ஆலயத்தில் அழுது நான் ஜெபித்திடுவேன். அண்ணால போல ஆலயத்தில் அழுது நான் ஜெபித்திடுவேன். என் துக்கம் சந்தோஷமாய் மாறும் வர ஜெபித்திடுவேன். ஐயா, என் துக்கம் சந்தோஷமாய் மாறும் வர ஜெபித்திடுவேன். யாக்கோப போல நான் போராடுவேன். எலியாவ போல நான் ஜெபித்திடுவேன். யாக்கோப போல நான் போராடுவேன். எலியாவ போல நான் ஜெபித்திடுவேன். விடமாட்டேன், விடமாட்டேன். யாக்கோப போல நான் விடவே மாட்டேன். விடமாட்டேன், விடமாட்டேன். யாக்கோப போல நான் விடவே மாட்டேன். யாக்கோப போல நான் போராடுவேன். எலியாவ போல நான் ஜெபித்திடுவேன். யாக்கோப போல நான் போராடுவேன். எலியாவ போல நான் ஜெபித்திடுவேன். கர்மேல் பர்வதத்தில் நின்றிடுவேன். அக்கினி இறங்கும் வரை ஜெபித்திடுவேன். கர்மேல் பர்வதத்தில் நின்றிடுவேன். அக்கினி இறங்கும் வரை ஜெபித்திடுவேன். எலியாவின் தேவனே, இப்போ இறங்கி வாருமையா. எங்கள் எலியாவின் தேவனே, இப்போ இறங்கி வாருமையா. யாக்கோப போல நான் போராடுவேன். எலியாவ போல நான் ஜெபித்திடுவேன். யாக்கோப போல நான் போராடுவேன். எலியாவ போல நான் ஜெபித்திடுவேன். விடமாட்டேன், விடமாட்டேன். யாக்கோப போல நான் விடவே மாட்டேன். 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 யாக்கோப போல நான் போராடுவேன். எலியாவ போல நான் ஜெபித்திடுவேன். யாக்கோப போல நான் போராடுவேன். எலியாவ போல நான் ஜெபித்திடுவேன். யாக்கோப போல நான் எல்லாரும் சொல்லுமா, யாக்கோபை போல இரவெல்லாம் போராடி என் சொந்த சகோதரன் தன்னை கொலை செய்ய வந்த போதிலும் தேவனிடத்திலிருந்து போராடி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு சகோதரனோடு ஐக்கியப்பட்டது போல நாம் தேவனுடைய சமூகத்திலே நம்முடைய காரியங்களுக்காய் போராடுவோம் என்றார். ஹல்லேலூயா. அவருடைய சமூகத்திலே தனியாய் போய் போராடணும். அவருடைய சமூகத்திலே தனியாய் போய் போராடணும். ஆண்டவருடைய சமூகத்திலே நமக்கு எதிராய் வருகிற சத்துருக்களிடம் போராடுவதல்ல, நமக்கு எதிராக இருக்கிற வியாதிகளோடு போராடுவதல்ல, நமக்கு எதிராக இருக்கிற பிரச்சனைகளோடு போராடுவதல்ல. கர்த்தருடைய சமூகத்திலே தனியாய் போராடுகிற யாருக்காய் இருந்தாலும் கர்த்தர் நிச்சயம் ஒரு வெற்றியை தருவார். நிச்சயம் ஒரு வெற்றியை தருவார். நிச்சயம் ஒரு வெற்றியை தருவார். நிச்சயம் ஒரு ஜெயத்தை உண்டு பண்ணுவார். தனியாய் அவருடைய சமூகத்திலே போராடுகிற யாருக்காகிலும் நிச்சயம் ஒரு ஜெயத்தை கர்த்தர் உண்டு பண்ணுவார். யாக்கோபுடைய வாழ்க்கையிலே தேவன் உண்டு பண்ணினார். தனியா எலியா போராடினார். எலியாவுடைய வாழ்க்கையில கர்த்தர் உண்டு பண்ணினார். அண்ணால் தனிமையில தேவ சமூகத்துல போய் அழுது ஜெபித்த பொழுது அண்ணாளுடைய வாழ்க்கையில கர்த்தர் ஒரு அற்புதத்தை உண்டு பண்ணினார். தனிமையில கர்த்தருடைய சமூகத்துல
சொன்னது போல என்னுடைய காரியங்களுக்காக உடைய சமூகத்துல நான் போராடி ஜெபிக்கிறேன் என்று ஹalleluya இந்த காலை வேளையில ஒப்பு கொடுத்து சொல்லுமா ஹalleluya விடமாட்டே விடமாட்டே யாக்கோபை போல நான் விடவே மாட்டேன் 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 யாக்கோபை போல நான் போராடுவேன் எலியாவை போல நான் ஜெபித்திடுவேன் யாக்கோபை போல நான் போராடுவேன் எலியாவை போல நான் ஜெபித்திடுவேன் யாக்கோபை போல நான் போராடுவேன் எலியாவை போல நான் எல்லாரும் அறிக்கை பண்ணி சொல்லுங்க போல நான் போராடுவேன் எலியாவை போல நான் ஜெபித்திடுவேன் அண்ணால போல ஆலயத்தில் அழுது நான் ஜெபித்திடுவேன் அண்ணால போல ஆலயத்தில் அழுது நான் ஜெபித்திடுவேன் என் துக்கம் சந்தோஷமாய் மாறுவர ஜெபித்திடுவேன் என் துக்கம் சந்தோஷமாய் மாறுவர ஜெபித்திடுவேன் சொல்லுமா என் துக்கம் சந்தோஷமாய் மாறுவர ஜெபித்திடுவேன் ஐயா என் துக்கம் சந்தோஷமாய் ஆமென் மாறுவர ஜெபித்திடுவேன் யாக்கோபை போல நான் போராடுவேன் எலியாவை போல நான் ஜெபித்திடுவேன் யாக்கோபை போல நான் போராடுவேன் எலியாவை போல நான் ஜெபித்திடுவேன் கர்மேல் பர்வதத்தில் நின்றிடுவேன் அக்கினி இறங்கும் வரை ஜெபித்திடுவேன் கர்மேல் பர்வதத்தில் நின்றிடுவேன் அக்கினி இறங்கும் வரை ஜெபித்திடுவேன் எலியாவின் தேவனே இப்போ இறங்கி வாருமையா எங்கள் எலியாவின் தேவனே இப்போ இறங்கி வாருமையா எங்கள் எலியாவின் தேவனே இப்போ இறங்கி வாருமையாமே எங்கள் எலியாவின் தேவனே கோரி இப்போ இறங்கி ஆமாண்டவரே எங்கள் எலியாவின் தேவனே இப்போ இறங்கி வாருமையா 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 யாக்கோபை போல நான் போராடுவேன் எலியாவை போல நான் ஜெபித்திடுவேன் யாக்கோபை போல நான் போராடுவேன் எலியாவை போல நான் ஜெபித்திடுவேன் சொல்லுமா விடமாட்டே விடமாட்டே யாக்கோபை போல நான் விடவே மாட்டேன் விடமாட்டே விடமாட்டே யாக்கோபை போல நான் விடவே மாட்டேன் விடமாட்டே விடமாட்டே யாக்கோபை போல நான் ஆமென் விடமாட்டே விடமாட்டே யாக்கோபை போல நான் விடவே மாட்டேன் விடமாட்டே விடமாட்டே யாக்கோபை போல நான் விடவே மாட்டேன் விடமாட்டே விடமாட்டே யாக்கோபை போல நான் ஆமென் விடமாட்டே விடமாட்டே யாக்கோபை போல நான் விடவே மாட்டேன் விடமாட்டே விடமாட்டே யாக்கோபை போல நான் விடவே மாட்டேன் விடமாட்டே அறிக்கை பண்ணி சொல்லுவோமா யாக்கோபு போராடி மேற்கொண்டு ஜெயத்தை பெற்றது போல ஆண்டவரே கர்த்தருடைய சமூகத்தில் இருந்து ஒரு ஜெயத்தை பெற்றுக்கொள்ளுகிற ஒரு கிருபை இந்த காலை வேளையிலே எங்கள் மேல் பொழிந்தருளுவீராக சோர்ந்து போகாதபடி ஆண்டவரே வேண்டின காரியங்கள் நடக்கவில்லை என்று சோர்ந்து போகாதபடிக்கு தனிமையிலே கர்த்தருடைய சமூகத்திலே ஒரு போராடுகிற ஒரு கிருபை தனிமையிலே தேவனிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும் வரையிலும் போராடுகிற ஒரு கிருபை ஹalleluya கர்த்தர் இந்த காலை வேளையிலே
வெளிப்படுத்தப்படட்டும் ஆண்டவரே. ஒரு தெய்வீக மகிமை, தெய்வீக வல்லமை, தெய்வீக கிருபை, தெய்வீக பிரசன்னம் ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்யட்டும், ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்யட்டும். அரவணைத்து நடத்தட்டும் ஆண்டவரே, நடத்தட்டும் ஆண்டவரே, நடத்தட்டும் தகப்பனே. நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தருடைய கரம் ஒவ்வொருவரையும் நடத்த முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். காலை வேளையிலே உடைய கிருபை புதிதாய் விளங்கட்டும் ஆண்டவரே, உடைய கிருபை புதிதாய் விளங்கட்டும், உடைய கிருபை புதிதாய் விளங்கட்டும் ஆண்டவரே. காலை வேளையிலே எல்லாரையும் உடைய கருத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க பொறுப்பெடுத்து நடத்துங்க. கேட்க போற வார்த்தை எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தாரும். எல்லாவற்றையும் நீங்க பொறுப்பெடுத்து நடத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நாளிலே ஸ்தோத்திரம். தேவ சமூகத்திலே நம்மை கொண்டு வந்ததற்காக கர்த்தருக்கு ஏராளமான துதிகளை ஏறெடுக்க கடமைப்பட்டிருக்கிறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. இந்த நாளிலும் நாம் சங்கீதம் 21வது சங்கீதத்தை இப்பொழுது நாம் தியானிக்க இருக்கிறோம். நேற்றைய தினத்தில் 20வது சங்கீதத்தை தியானித்தோம். 20வது சங்கீதம் ஒரு போருக்கு போவதற்கு முன்னதாக அந்த சங்கீதம் பாடப்பட்டதாக நாம் பார்க்கிறோம். போருக்கு போவதற்கு முன்னே அந்த சங்கீதம் பாடப்பட்டது. அடுத்தது 21வது சங்கீதம் எப்படி அப்படின்னு கேட்டால், ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட இந்த தாவீதின் சங்கீதம் இந்த போரை முடித்து யுத்தங்களை எல்லாம் முடித்து ஜெயித்து கடந்து வந்த பிறகு இந்த 21வது சங்கீதத்தை சங்கீதக்காரனாகிய தாவீது பாடுகிறார். அவரோடு கூடி வந்திருக்கிற மக்களும் அந்த வெற்றியை கொண்டாட வந்த மக்களும் இணைந்து பாடல்களை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துகிறார்கள். அவ்விதமாக இது தாவீதின் வெற்றி பாடல் என்று சொல்லப்படலாம். அல்லேலூயா. இந்த 21வது சங்கீதம் தாவீதின் ஒரு வெற்றி பாடலாக கருதப்படுகிறது. ஏனால் வெற்றி பெற்ற பிறகு இந்த சங்கீதங்களை அவர் பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தினதுனால வெற்றி பாடல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்பொழுதும் இந்த சங்கீதத்தினுடைய பின்னணியை நாம் பார்க்க வேண்டுமானால் 1 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 12வது வசனம். 2 சாமுவேல் நினைக்கிறேன். 1 சாமுவேல் போட்டிருக்கேன். செத்து போகாதிருந்தவர்கள், அதான் எத்தனை படிக்கிறீங்க? 1 சாமுவேல் 2 சாமுவேல் 1 சாமுவேல் வராது. படிங்க. 2 சாமுவேல் படிங்க பார்க்கலாம். 5:12. கர்த்தர் தன்னை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக திடப்படுத்தி தம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலின் நிமித்தம் தன்னுடைய ராஜ்யத்தை உயர்த்தினார் என்று தாவீது கண்டறிந்த போது அவன் எப்ரோனில் இருந்து வந்த பின்பு எருசலேமில் இன்னும் அதிகமான மறுமனையாட்டிகளையும் ஸ்திரீகளையும் கொண்டான். இன்னும் அதிக குமாரரும் குமாரத்திகளும் தாவீதுக்கு பிறந்தார்கள். ஸ்தோத்திரம். இங்கே அந்த வெற்றி பெற்ற பின்பு வந்த அந்த அனுபவம். 5:12 படிங்க. 1 சாமுவேல் 5:12. செத்து போகாதிருந்தவர்கள் மூல வியாதியினால் வாதிக்கப்பட்டதினால் அந்த பட்டணத்தின் கூக்குரல் வானபரியந்தம் எழும்பிற்று. இது பின்னணி இல்லை. 2வது சாமுவேல் 2 சாமுவேல்லே நாம் 8ஆம் அதிகாரம் அதில் நம்ம அந்த யுத்தத்துக்கு போகிறதை நாம் பார்க்கிறோம். 2 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 10ஆம் அதிகாரம் 1:12 நம்ம யுத்தத்துக்கு போகிறதை பார்க்கிறோம். அது மாதிரி யுத்தத்துக்கு போயிட்டு வந்து அந்த 12வது அதிகாரத்தில் வருகிற சூழ்நிலை நினைக்கிறேன். யுத்தம் முடிச்சுட்டு வந்து அவங்க பாடுகிற பாடல் தான் அந்த பாடல். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நீங்கள் அதை 10வது அதிகாரத்திலே யுத்தத்துக்கு போகிறார்கள். யுத்தத்துக்கு போய் நன்றாக யுத்தம் செய்து முடித்துவிட்டு திரும்புகிற பொழுதுதான்
அந்த இந்த சங்கீதத்தை பாடுகிறார்கள். நீங்க படிங்க பார்க்கலாம். 10ஆம் அதிகாரத்திலே 10ஆம் அதிகாரம், ஹalleluya, 10ஆம் அதிகாரம், அதிலே அவர் யுத்தத்துக்கு போகிற அந்த விஷயங்கள் எல்லாம் நாம் பார்க்கிறோம். ஸ்தோத்திரம், பிரைஸ் காட், ஹalleluya, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். படிங்கள் 10ல். ஸ்தோத்திரம், ஹalleluya, ஒரு நிமிஷம். ஹalleluya, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம், ஹalleluya. சரி, படிங்க 10ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் படிங்க. வேண்டாம் 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 வேண்டாம், ஸ்தோத்திரம், ஹalleluya. 2 சாமுவேல், ஆமாம், ஸ்தோத்திரம், ஆமாம் ஆமாம், படிங்க. தாங்கள் இஸ்ரவேலுக்கு முன்பாக முறியடிக்கப்பட்டதை சீரியர் கண்டபோது ஒருமிக்க கூடினார்கள். ஆதாரேசர் நதிக்கு அப்பால் இருந்த சீரியரையும் அடைத்தனுப்பினான். அவர்கள் ஏலாமுக்கு வந்தார்கள். ஆதாரேசருடைய படைத்தலைவனாகிய சோபாக் அவர்களுக்கு முன்னாலே சென்றான். அது தாவீதுக்கு அறிவிக்கப்பட்ட போது அவன் இஸ்ரவேலை எல்லாம் கூட்டிக் கொண்டு யோர்தானை கடந்து ஏலாமுக்கு போனான். சீரியர் தாவீதுக்கு எதிராக இராணுவங்களை அணிவகுத்து நின்றார்கள். அவனோடு யுத்தம் பண்ணுகிற போது சீரியர் இஸ்ரவேலுக்கு முன்பாக முறிந்தோடினார்கள். தாவீது சீரியரில் 700 ரத வீரரையும் 40,000 குதிரை வீரரையும் கொன்று அவர்களுடைய படைத்தலைவனாகிய சோபாகையும் சாகும்படி வெட்டி போட்டான். அப்பொழுது ஆதாரேசரை சேவிக்கிற சகல ராஜாக்களும் தாங்கள் இஸ்ரவேலுக்கு முன்பாக முறியடிக்கப்பட்டதை கண்டு இஸ்ரவேலருடைய சமாதானம் பண்ணி அவர்களை சேவித்தார்கள். அப்புறம் அம்மோன் புத்திரருக்கு உதவி செய்ய சீரியர் பயப்பட்டார்கள். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. இப்போ நம்ம மறுபடியும் அவர்கள் அந்த யுத்தங்களை எல்லாம் முடித்து ஜெயித்து தேவனுடைய ஆலயத்திலே வந்தபோது தான் இந்த சங்கீதத்தை மறுபடியும் ஏற்றுகிறார்கள். மறுபடியும் ஏற்றும்போது இந்த பாடலை எப்படி பாடுகிறார்கள் என்றால், ஸ்தோத்திரம், 1லிருந்து 7 வசனங்களை தாவீது யுத்தம் முடிந்து போய் அங்கே நிற்கிற அந்த நேரத்தில் அங்கே கூடி வந்திருக்கிற மக்கள் 1லிருந்து 7 வசனங்களை அவர்கள் சொல்கிறார்கள். இப்போ படிங்க பார்க்கலாம். சங்கீதம் 21வது சங்கீதம் 1லிருந்து 7 படிங்க பார்க்கலாம். கர்த்தாவே, மக்கள் படிக்கிற சங்கீதம் எல்லாம் சேர்ந்து படிப்போம். எல்லாரும் சேர்ந்து அந்த சங்கீதங்களை படிக்கலாம். கர்த்தாவே, உம்முடைய வல்லமையிலே ராஜா மகிழ்ச்சியாயிருக்கிறார். உம்முடைய இரட்சிப்பிலே எவ்வளவாய் களி கூறுகிறார். அவருடைய மன விருப்பத்தின்படி நீர் அவருக்கு தந்தருளி அவருடைய உதடுகளின் விண்ணப்பத்தை தள்ளாதிருக்கிறீர். ஏங்க கீழே உள்ளவங்களாம் வாசிங்க, இல்லையா? சத்தமா வாசிங்க. உத்தம ஆசீர்வாதங்களோடு நீர் அவருக்கு எதிர்கொண்டு வந்து வாசி டக்கனே. அவர் சிரசில் பொற்கிரீடம் எவ்வளவு நேரம் ஆகுது? இருமா, எல்லாம் சேர்ந்து வாசிங்க. எடுங்க, எல்லாம் சேர்ந்து சத்தமா வாசிங்க. கொஞ்சம் சத்தமா வாசிங்க, வாசிங்க. கர்த்தாவே, உம்முடைய வல்லமையிலே ராஜா மகிழ்ச்சியா இருக்கிறார். உம்முடைய இரட்சிப்பிலே எவ்வளவாய் களி கூறுகிறார். அவருடைய மன விருப்பத்தின்படி நீர் அவருக்கு தந்தருளி அவருடைய உதடுகளின் விண்ணப்பத்தை தள்ளாதிருக்கிறீர். உத்தம ஆசீர்வாதங்களோடு நீர் அவருக்கு எதிர்கொண்டு வந்து அவர் சிரசில் பொற்கிரீடம் தரிப்பிக்கிறீர். அவர் உம்மிடத்தில் ஆயுசை கேட்டார். நீர் அவருக்கு என்றென்றைக்கும் உள்ள தீர்க்க ஆயுசை அளித்தீர். உமது இரட்சிப்பினால் அவர் மகிமை பெரிதாயிருக்கிறது. மேன்மையும் மகத்துவத்தையும் அவருக்கு அருளினீர். அவரை நித்திய ஆசீர்வாதங்கள் உள்ளவராக்குகிறீர். அவரை உம்முடைய சமூகத்தின் மகிழ்ச்சியினால் பூரிப்பாக்குகிறீர். ராஜா கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிருக்கிறார். உன்னதமானவருடைய தயவினால் அசைக்கப்படாதிருப்பார். பிரைஸ் காட், அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆசாரியர்களும் அதே மாதிரி அடுத்து சொன்னா பாருங்க. உமது கை உமது சத்துருக்களை எல்லாம் எட்டி பிடிக்கும். உமது வலது கரம் உம்மை பகைக்கிறவர்களை கண்டுபிடிக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இப்படி வரிசையாக
ஸ்தோத்திரம் ஆசாரியன் சொல்லும்போது இந்த விஷயங்கள் பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துகிறார். உமது கோபத்தின் காலத்திலே அவர்கள் அக்கினி சூளை ஆக்கி போடுவீர். கர்த்தர் தமது கோபத்திலே அவர்களை அழிப்பார். அக்கினி அவர்களை பட்சிக்கும். அவர்கள் கனியை பூமியில் ஈராதபடி நீர் அழித்து அவர்கள் சந்ததியை மனுபுத்திரர் ஈராதபடிக்கு ஒளிய பண்ணுவீர். அவர்கள் உமக்கு விரோதமாய் பொல்லாங்கு நினைத்தார்கள், தீவினையை எத்தனம் பண்ணினார்கள். ஒன்றும் அவர்களை இலக்காக வைத்து உம்முடைய அம்புகளை நானூற்றி அவர்கள் முகத்திற்கு நேரே விடுகிறேன். கர்த்தாவே, உம்முடைய பலத்திலே நீர் எழுந்தருளும். அப்பொழுது உம்முடைய வல்லமையை பாடி கீர்த்தனம் பண்ணுவேன். இது சங்கீதக்காரன் தாவீது சொல்ற வார்த்தை. ஆகவே இவ்விதமாக இந்த வசனங்களை எல்லாம் ஸ்தோத்திரம் ஜனங்களும் ஸ்தோத்திர ஆசாரியர்களும் தாவீதும் பாடி இப்படி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தியிருக்கிறார்கள். அப்பொழுது நாம் சங்கீதம் 21:1 படிக்கலாம். 1வது வசனம் படிங்க. கர்த்தாவே, கர்த்தாவே, உம்முடைய வல்லமையிலே உமது வல்லமையிலே ராஜா மகிழ்ச்சியா இருக்கிறார். உமது வல்லமையிலே ராஜா மகிழ்ச்சியா இருக்கிறார். ஏன்னா அந்த வெற்றி பாடல், அந்த சங்கீதத்தை அவர் பாடுவதனுடைய நோக்கம், அவர் அந்த யுத்தத்தில் வெற்றி பெற்று ஜெயிச்சு எல்லாரையும் முறியடித்து துரத்தி விட்டு அதுக்கப்புறம் அவர் இங்கே வரும்போது தான் இந்த பாடலை பாடி தேவனை மயப்படுத்துகிறார். சரி, நீங்கள் சங்கீதம் 62:11 படிக்க பார்க்கலாம். சங்கீதம் 62:11. சங்கீதம் ராஜா வல்லமையிலே மகிழ்ச்சியா இருக்கிறார். தேவன் ஒரு தரம் விளம்பினார், தேவன் ஒரு தரம் விளம்பினார், 2 தரம் கேட்டிருக்கிறேன், 2 தரம் கேட்டிருக்கிறேன். வல்லமை தேவனுடையது, வல்லமை தேவனுடையது. அல்லேலூயா. இல்லைங்களா? வல்லமை யாருடையது? பல வல்லமை இருக்கிறது. சோத்திரம், பல வல்லமை, பலவிதமான ராஜாக்களை ஜெயிக்கிற வல்லமை. சோத்திரம், சாத்தானுடைய கிரியைகளை அழிக்கிற வல்லமை, வியாதியை முறிக்கிற வல்லமை. இப்படி ஸ்தோத்திரம் ஏராளமான வல்லமை. வல்லமைன்னு சொல்லும்போது வல்லமையான காரியங்களை, சமுத்திரத்தை 2ஆய் பிளக்கிற வல்லமை, இப்படி ஏராளமான வல்லமைகளை நாம் வேதாமத்தில் பார்க்கலாம். ஆனால் இந்த வல்லமைகள்லாம் யாருடையது அப்படின்னா இந்த 62ஆம் சங்கீதம் 11 சொல்லுகிறது, வல்லமை தேவனுடையது. அல்லேலூயா. சொல்லுங்க, வல்லமை யாருடையது? தேவனுடையது. செப்பனியா 3ஆம் அதிகாரம் 17வது வசனத்திலே சொல்லுகிறார். படிங்க பார்க்கலாம். உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். படிங்க பார்க்கலாம். 3ஆம் அதிகாரம் 17வது வசனம். செப்பனியா 3:17. உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். அவர் வல்லமை உள்ளவர். அவர் வல்லமை உள்ளவர். சோத்திரம். பார்த்தீங்களா? நம்ம நடுவில் இருக்கிறவர் வேற யாரும் இல்லை, அவர் வல்லமை உடையவர். ஸ்தோத்திரம். அவர் வல்லமை உடையவரா இல்லையா என்பதை அவரை ஆராதிக்கிற, அவரை பின்பற்றுகிற, அவரோடு இணைந்திருக்கிற மக்களுக்கு தான் அந்த விஷயம் தெரியும். ஏன்னா அவங்க தான் அதை ருசித்து பார்த்தவர்கள், அவங்க தான் அந்த பலனை, அந்த வல்லமையை கண்டவர்கள். இவ்விதமாக நம்ம சொல்ல முடியும். இப்படி நிறைய நேரங்களில் தேவன் நமது வல்லமையை நம்ம மேலே அனுப்பி, நமக்குள்ளே அனுப்பி நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆகவே வல்லமை தேவனுடையது என்று பார்த்தோம். ஆனால் உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், அவர் வல்லமை உள்ளவர். இன்னைக்கு நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் என்னால் முடியாது அப்படிலாம் சொல்கிறோம் பார்த்தீங்களா? அது எதை பிரதிபலிக்கிறது அப்படின்னா அந்த வல்லமையான கர்த்தர் நம்ம கூட இல்லைங்கிறத வெளிப்படுத்துகிறது. அதனால் எந்த விஷயமானாலும் சிலர் சொல்லுவாங்க பாருங்க, என்னால் முடியாது. சோதனை அதை அப்போஸ்தலனாகிய பவுல் தான் அதை உணர்ந்து கரெக்டாக சொல்லுவார். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அல்லேலூயா. அமிதமாய் சொல்லுகிறார். அந்த மாதிரி ஒவ்வொரு வார்த்தைகளும் நம்ம பேசும்போது தேவனுடைய சமூகத்தில் நிற்கிறோம் என்கிற அந்த காரியங்களை அறிந்து நாம் பேச வேண்டும், அறிந்து நாம் செயல்பட வேண்டும். அல்லேலூயா. ஆகவே கர்த்தர் பெரியவர், ஆண்டவரால் கூடாதது ஒன்றுமில்லை. ஸ்தோத்திரம். தொடர்ந்து நீங்கள் ஒவ்வொருவரும் கர்த்தருடைய சன்னிதானத்திலே, தேவ சமூகத்திலே காணப்படுங்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து கனப்படுத்துவார். அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை நீங்கள் படிக்க பார்க்கலாம். எரேமியா 51:15 படிக்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம். எரேமியா
51:15 அவர் இந்த பூமியை எப்படி படைக்கிறார் என்று சொல்லுகிறார். அவர் பூமியை தமது வல்லமையினால் உண்டாக்கி. பார்த்தீங்களா, அவர் என்ன சொல்றாரு, இந்த பூமியை வந்து என்னுடைய வல்லமையினால் தான் நான் உண்டு பண்ணினேங்கிறார். ஆனா இன்னைக்கு சின்ன சின்ன குட்டி 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 தெய்வமெல்லாம் என்ன செய்யறாங்க, நிறைய ஜனங்கள் வணங்கி கொண்டிருக்கிறார்கள். கேட்டா அவங்க இவங்கெல்லாம் சொல்றாங்க. ஆனா பூமியை யாரும் உண்டாக்கல, சர்வலோக அதிபதியாகிய இந்த கர்த்தர் தான் உண்டு பண்ணினார். ஒரு அலையிலே சொல்லுவோமா, இந்த இயேசு கிறிஸ்து தான் உண்டு பண்ணினார். இதுதான் உண்மை, இதுதான் சத்தியம். ஏன்னா இது யாருக்குமே இன்னும் விளங்காது. சோத்திரம். பார்த்தீங்களா, இது யார் இது படைச்சாருங்கிறதே இன்னும் தெரியாது. உலகத்தில் 303 கோடி தெய்வங்கள் இருக்கிற சோத்திரம். எல்லா தெய்வமும் பூமியை படைக்கல. இந்த பூமியை படைச்சது ஒரே ஒருத்தர் தான். அது யாருன்னா இந்த சிருஷ்டி கர்த்தர் தான், இந்த ஆண்டவர் தான். 6 நாளுக்குள்ளே வானங்கள் பூமியெல்லாம் உண்டாக்கினார். மனுஷன் 6வது நாளில் உண்டாக்கினார். 7வது நாள் ஓய்ந்திருந்தார். இப்படிதான் சொல்லப்பட்டிருக்காரு. இந்த சத்தியம் என்னதான் சொன்னாலும் மக்களுக்கு அது ஏறுறதே இல்லை. சோத்திரம். ஆமா, இப்படி நம்ம வந்து ஸ்தோத்திரம், கடவுள் இந்த பூமியை படைச்சது யாருன்னு தெரிஞ்சும் கூட சில பேர் என்ன பண்றாங்க, வீணா செய்து கொண்டிருக்கிறார். ஆகவே இந்த பூமியை படைத்தது வேற யாரும் இல்லை, இந்த ஆண்டவராகிய தெய்வம் தமது வல்லமையினால் தான் இந்த பூமியை படைச்சார்னு பைபிள் சொல்லுது. நல்லா கவனிக்கணும். முதலாவது கர்த்தர் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதுதான் பரலோகம். பரலோகம் என்கிற வானத்தை ஆண்டவர் சிருஷ்டிக்கிறார். அவர் இருக்கிற இடத்தை. அவர் அனாதியா என்னென்னைக்கும் இருக்கிறார். அதனால பரலோகம் என்கிற இடத்தை, முதலாவது வானத்தை படைக்கும் போது அது பரலோகத்தை தான் மேலே படைக்கிறார், சிருஷ்டிக்கிறார். அதுக்கு அப்புறம்தான் ஆகாய விரிவு உண்டு பண்ணி அதன் கீழே பூமியை வந்து பரப்புகிறார், பூமியெல்லாம் படைக்கிறார். சமுத்திரம்லாம் ஒரு இடத்துல சேரும்படி செய்கிறார். 3ஆம் நாளிலே வெட்டாந்தரை உண்டாகிறது. அப்போ புல், அந்த மரங்கள் செடிகள் எல்லாம் வளர ஆரம்பிக்கிறது. 4ஆம் நாளிலே வானத்திலே சூரியனையும் சந்திரனையும் என்ன செய்கிறார், அங்கே வைக்கிறார். பார்த்தீங்களா, சூரிய சந்திரனெல்லாம் வானத்திலே வைக்கிறார். அப்போ பகலையால பெரிய சுடரும் இரவையால சிறிய சுடருமாகிய சந்திரனையும் படைக்கிறார். எல்லாத்தையும் வச்சுட்டு 5ஆம் நாளில் சோத்திரம் என்ன செய்கிறார், 5ஆம் நாளில் தான் நீரில் வாழக்கூடிய ஜீவ ஜந்துக்கள், அப்படி பல விஷயங்கள் சோத்திரம், இப்படி பயங்கரமான எல்லா விஷயங்களையும் உண்டு பண்ணி கடைசியாக 6ஆம் நாளில் மனுஷன் உண்டு பண்ணார். அவ்வளோதான். அதுவும் மனுஷனை மாத்திரம் உண்டு பண்ணும்போது கடவுள் எந்த சாயலில் இருக்கிறாரோ, கர்த்தர் எந்த சாயலில் இருக்கிறாரோ அந்த சாயலில் தான் அவனை படைச்சார். இப்போ நம்ம இருக்கிறது எல்லாருமே யாருடைய சாயல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருடைய சாயல், கடவுளுடைய சாயல். நீங்கள் நினைக்கிற மாதிரி சோதர பன்றிகளோ அல்லது மிருகங்களோ எந்த சாயலும் இப்போ நம்ம இல்லை, கடவுள் இல்லை. கடவுள் எந்த சாயலில் இருக்காருன்னா நம்ம சாயலில் தான் இருக்கிறார். அதனால தான் கடவுளை வந்து என்ன செய்கிறாங்க, ஸ்தோத்திரம். சில பேர் பெண் சாயல் கூட கடவுள் கிடையாது, பெண் சாயலையும் கடவுள் அதில் இல்லை. ஒரே தெய்வம் தான். ஸ்தோத்திரம். ஆண்டவர் வந்து திருமணம் ஆனவர் இல்லை, அவர் அனாதியாய் ஜோதியாய் ஒளியாய் வெளிச்சமாய் என்றைக்கும் அவர் இருக்கக்கூடியவராய் இருக்கிறார். ஆகவே அப்படிப்பட்ட ஒரு ஸ்தோத்திர ஆண்டவர் தான் இந்த ஆண்டவர். அவர் தான் இந்த வானத்தை படைக்கிறார், இந்த பூமியெல்லாம் படைக்கிறார். இப்படி படைத்து மனுமக்களை ஏதேன் தோட்டத்தில் வாழ வைக்கிறார். வாழ வச்சு ஒவ்வொரு நாளும் ஏதேன் தோட்டத்தில் வந்து மக்களோடு மகிழ்ந்து கொண்டிருக்கிறார். சோதரம். அப்போ தான் அவர் சொல்கிறாரு, நீ இந்த தோட்டத்தில் உள்ள கனியெல்லாம் சாப்பிடலாம், வேற எந்த கனியும் சாப்பிடுவோம், இந்த ஒரு கனியை மாத்திரம் சாப்பிடாத என்றெல்லாம் சொல்கிறார். அவன் அதை கேட்டுட்டு சரி ஆண்டவரேன்னு சொல்லி ஆதாம் வந்து ஓகே பண்ணிடுறான். ஆனால் யோவாள் அப்படி இல்லை. யோவாள் வந்து அவளுக்கு சரியாக அது தெரியல. அதனால் அந்த கனியை பறித்து அவளே என்ன செஞ்சிட்டான், சாப்பிட்டுட்டான். சாப்பிட்டுட்டு உடனே ஆதாமுக்கும் கொடுத்துட்டான். உடனே ஆதாம் கொடுத்ததும் தேவ மகிமையில் இருந்த அவங்க இப்போ என்ன செஞ்சிட்டாங்க, நிர்வாணிகளாக போயிட்டாங்க. நிர்வாணிகளாக போனதுனால ஓடி ஒளிஞ்சிக்கிட்டாங்க. ஓடி ஒளிஞ்சவங்கள ஆண்டவர் எப்போ அது மாதிரி தேடி வரார். எப்பா எங்கப்பா நான் படைச்ச பிள்ளைகளா எங்கே இருக்கீங்க, வாங்க 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 என்று சொல்லி கூப்பிடும்போது ஆதாமே எவாலே எங்கே இருக்கீங்கன்னு சொல்லி கூப்பிட்டா எஸ்கேப் ஆகிட்டாங்க, எல்லாம் ஒளிஞ்சிட்டாங்க. ஏன்னா அந்த பழத்தை சாப்பிட்டா என்ன செஞ்சிருவாங்க, அது சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னார். அவங்க சாப்பிட்டதுனால என்னாச்சுன்னா ஒரு தேவ மகிமை அவங்க மேலே இருந்து அந்த ஆடையாக இருந்துச்சு பார்த்தீங்களா, அதெல்லாம் வெளியே போயிடுச்சு. போய் இப்போ அவங்க நிர்வாணிகளாக போயிட்டாங்க. அதனால் இப்போ ஓடி ஒளிஞ்சிட்டாங்க. அவங்க அந்த பழத்தை சாப்பிட்ட உடனே அந்த ட்ரெஸ் எல்லாம் நீங்கி போச்சு, அவங்களுக்கு அந்த மகிமை போயிடுச்சு. அதனால் இப்போ நிர்வாணிகளான ஓடி போய் ஒளிஞ்சிக்கிட்டாங்க. ஓடி ஒளிந்தவர்களை மறுபடியும் அவர் என்ன செய்கிறார், கூப்பிடுறார். எங்கே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டால் அவங்க தான் சொல்கிறாங்க, நான் வந்து பழத்தை சாப்பிட்டுட்டோம், நீங்கள் சாப்பிடக்கூடாது, அந்த சர்ப்பம் தான் எங்களை ஆசை மூட்டி சாப்பிட வச்சிருச்சு
பாம்பு தான் சாப்பிட வச்சுதுன்றாங்க. பாம்பு அந்த காலத்தில் எப்படி இருக்கும் சர்ப்பம் அப்படின்னா, அது நடக்கிறதாவோ பறக்கிறதாவோ அந்த மாதிரி இதில் இருந்திருக்கு. ஆனால் இந்த ஏவாள்கிட்டையும் ஆதாம்கிட்டையும் இந்த சர்ப்பம் இந்த பழத்தை சாப்பிடலான்னு சொன்னதுனால இப்போ அந்த சர்ப்பத்தை ஆண்டவர் என்ன செஞ்சார், கூப்பிட்டு நீ வயிற்றாலேயே நகரணும்னு சொல்லி ஒரு சாபத்தை போட்டார். அதிலிருந்து அந்த சாபத்தை வாங்கிட்டு தான் அந்த சர்ப்பம் என்ன செய்யுது, வயிற்றால இப்போ நகருது. அதுக்கு முன்னாடி அது கால்கள் இருக்கிறது, சர்ப்பத்துக்கு கால் இருக்கு, மிருகங்கள் மாதிரி கால் இருக்கு. ஆனால் இப்போ சர்ப்பம் வயிற்றால நகர்றதுக்கு என்ன காரணம்? அல்லேலூயா. எல்லாரும் கவனிங்க, எல்லாரும் கவனிங்க. ஸ்தோத்திரம். வயிற்றால நகர்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டால், ஆண்டவர் போட்ட சாபத்தினால தான் அது வயிற்றால நகருது. அல்லேலூயா. இப்படி ஸ்தோத்திரம். நம்ம சொல்ல போனால் தேவன் பூமியை தமது வல்லமையினால் தான் உண்டு பண்ணினார். இப்போ மக்கள் எல்லாம் இருக்கிறது யாருடைய பூமியில் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லா மக்களும் எல்லா இனத்தை சார்ந்தவர்களும் எல்லா பாஷைக்காரரும் யாருடைய கஸ்டடியில் இப்போ இருக்கிறாங்கன்னா, தேவனுடைய கஸ்டடியில் தான் இருக்கிறாங்க. அல்லேலூயா சொல்லுவோமா? அவர் படைச்ச பூமியில் தான் நிற்கிறோம். ஸ்தோத்திரம். ஒன்றும் பண்ண முடியாது. ஸ்தோத்திரம். தேவன் எந்த இடத்துல ஸ்தோத்திரம் ஆசீர்வாதத்தை கொடுக்குறாரோ பெற்றுக்கொள்ள வேண்டியதான். எந்த இடத்துல அழிவை கொடுக்குறாரோ பெற்றுக்கொள்ள வேண்டியதான். வேற யாரும் போய் இன்னும் கேட்க முடியாது. ஏன்னா நம்ம அவரோடு கூட இல்லை. அதனால எந்த நேரத்திலும் எந்த பிரச்சனையும் வரலாம். அப்போ நம்ம அவர் கூட இருந்தா தானே நீ படைச்ச பூமியில பிரச்சனை வருது கொஞ்சம் பாரு ஆண்டவரேன்னு சொல்ல முடியும். அதனால இப்ப அநேகர் ஆண்டவருடைய வல்லமையை உணர்ந்து ஏற்றுக்கொள்கிறார்கள், அவரை பிடித்து கொள்கிறார்கள், அவரை பற்றி கொள்கிறார்கள். அப்ப ஆண்டவருடைய வல்லமை பெருசு. அந்த வல்லமையில உண்டாக்கப்பட்டதுதான் இந்த வானம், இந்த பூமி. அல்லேலூயா. அதனால தேவனை நாம சோத்திரம். அவருடைய வல்லமையில நம்ம நடுவில் இருக்கிறது, அந்த வல்லமை தான் இதையெல்லாம் சாதித்திருக்கிறது என்ற சூழ்நிலையில அவரை நாம் முற்றிலுமாய் நம்பி விசுவாசித்து அவரை பற்றி கொள்வோம் என்றால் அதில் நமக்கு நிறைய ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. நீங்கள் இன்னொரு அவசரம் படிங்க பார்க்கலாம். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 5ஆம் அவசரம் படிங்க. ஸ்தோத்திரம். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 5வது வார்த்தை படிங்க பார்க்கலாம். பூர்வ காலத்தில் தேவனுடைய வார்த்தையினாலே வானங்களும் ஜலத்தினின்று தோன்றி ஜலத்தினாலே நிலை கொண்டிருக்கிற பூமியும் உண்டாயினவென்பதையும், அப்பொழுது இருந்த உலகம் ஜலப்பிரளயத்தினால் அழிந்ததென்பதையும் மனதார அறியாமல் இருக்கிறார்கள். திரும்ப படிங்க. பூர்வ காலத்திலே தேவனுடைய வார்த்தையினாலே வானங்களும் ஜலத்தினின்று தோண்டி ஜலத்தினாலே நிலை கொண்டிருக்கிற பூமியும் உண்டாயினவென்பதையும், அப்பொழுது இருந்த உலகம் ஜலப்பிரளயத்தினாலே அழிந்ததென்பதையும் மனதார அறியாமல் இருக்கிறார்கள். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். பாருங்கள், இதெல்லாம் தேவனால் படைக்கப்பட்டது என்று நமக்கு நிறைய ஆதாரங்கள் இருக்கிறது. நீங்கள் அதுதான் ஆதியாகமம் 1:2 படிக்கிறோம். படிங்க பார்க்கலாம். ஆதியாகமம் படிங்க. 1:2 படிங்க. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. ஸ்தோத்திரம். பார்த்தீங்களா? அப்போ பூமியானது வெறுமையா போயிடுச்சு. ஆனா இங்க என்ன சொல்லியிருக்கு? 5ஆம் வசனத்துல படிங்க. பேதுரு 5 படிங்க. 3:5 திரும்ப படிங்க. பேதுரு 3:5. பூர்வ காலத்தில் தேவனுடைய வார்த்தையினாலே வானங்களும் ஜலத்தினின்று தோன்றி. பாருங்க, அந்த தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்ட வானம் இப்ப அது என்ன செஞ்சது? வெறுமையா போயிடுச்சு. ஒழுங்கின்மையும் வெறுமையுமா போனது. சோத்திர. அதுக்கு காரணம் என்ன என்று நாம் படிக்கும்போது நல்லா கவனிக்கணும். அந்த வெறுமையாய் போனதுக்கு மெயின் காரணம், அல்லேலூயா, வெறுமையாய் போனதுக்கு ஒரு மெயின் காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், சோத்திரம், அந்த அதுக்குள்ள ஒரு ஹிஸ்ட்ரி, ஒரு கதையே இருக்கிறது, ஒரு வரலாறே இருக்கிறது. அது சாத்தானுடைய ராஜ்யம். அப்படின்னா தேவனோடு இருக்கிற தேவதூதர்களில் ஒருவனாகிய மீகா ஸ்தோத்திரம் லூசிஃபர் என்று சொல்லுகிறவன் என்ன செய்தான் என்றால், தேவனை விட பெரிய ஆளாக மாறணும்னு சொல்லி அவன் செயல்படுகிறான். அவர் உண்டு பண்ண அந்த பரலோகத்தில் இவன் போய் உட்காரணும்னு விரும்பினான். சிங்காசனத்தில் இவன் போய் உட்காரணும்னு விரும்பினான். அப்போ அவனை வெட்டி வீழ்த்தி கீழே தள்ளினார். அவன் வந்த பிறகுதான் இந்த பூமி
ஒழுங்கின்மை வெறுமையுமா போயிடுச்சு. அல்லேலூயா. அப்புறம் அந்த பூமியை தான் ஆண்டவர் அஸ்திவாரப்படுத்தி திரும்பவும் ஆகாயவர்களெல்லாம் உண்டு பண்றார். வானத்தை எல்லாம் உண்டு பண்ணி மனுஷர்களை தங்குவதற்கு ஏதுவாக அந்த பூமியை சிருஷ்டிக்கிறார் 6 நாளுக்குள்ளே. அல்லேலூயா சொல்லுவோமா? அதான் இதெல்லாம் அவருடைய வல்லமையினாலே அவர் செய்கிற ஒரு வேலை. சார் அடுத்த படிக்க பார்க்கலாம். எரேமியா 11:15 படிங்க. சீக்கிரம் படிக்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம். எரேமியா 11:15. துர்ச்சனரோடு மகா தீவினை செய்யும்போது என் பிரியமானவர்களுக்கு என் வீட்டில் என்ன இருக்கிறது? பரிசுத்த மாம்சத்தை உன்னை விட்டு தாண்டி போக பண்ணுவார்கள். உன் பொல்லாப்பு நடக்கும்போது நீ களி கூறுகிறாயே. இது அந்த லூசிபர் என்கிற அந்த பூமியை கெடுத்தான் பார்த்தீங்களா, அவனை குறித்து சொல்லுகிற ஒரு வார்த்தை. 4:17 படிங்க. ரோமர் 4:17. ரோமர் 4:17. அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி அவன் தான் விசுவாசித்தவருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல் அழைக்கிறவருமாய் இருக்கிற தேவனுக்கு. இப்போ அந்த தேவனுடைய கிரியைகளை இந்த இடத்துல சுட்டி காட்டுகிறார். அவன் இல்லாதவர்களை இருக்கிறவர் போல தேவன் அழைச்சி அவங்களை உயர்த்துகிறார் என்று நம்ம பார்க்கிறோம். நீங்கள் அடுத்தது சங்கீதம் 106:8 படிங்க. சோதரம். சங்கீதம் 106:8. ஆனாலும் அவர் தமது வல்லமையை வெளிப்படுத்தும்படி தம்முடைய நாமத்து நிமித்தம் அவர்களை ரட்சித்தார். ஆமா, தம்முடைய நாமத்து நிமித்தம் வல்லமையை வெளிப்படுத்தி தான் ரட்சிக்கிறார். இப்போ ஒரு மனிதனையும் ஆண்டவர் ரட்சித்து இன்னைக்கு சபைகளை கொண்டு அவங்க பாவங்களை எல்லாம் நீக்கி, அவங்க வியாதிகள் எல்லாம் நீக்கி, அவங்க சாபங்கள் எல்லாம் நீக்கி அவங்கள ஒரு தூய்மைப்படுத்துகிறார். அது எதனால அப்படின்னா அவருடைய வல்லமையினால. இப்போ என்ன எடுத்துக்கிட்டிங்கன்னா, நானும் ஒரு பக்கா ரவுடியாக அப்படி அப்படின்னு அலைஞ்சிட்டு இருந்தேன். பெற்றோருக்கு கீழ்ப்படியாமல் நண்பர்களோடு சேர்ந்து சுற்றிக்கிட்டு படிக்கவும் வேலைக்கோ எங்கும் போக முடியாமல் ஒரு கட்டு மேலே கட்டப்பட்டு ஒரு ரவுடி போல தெரிஞ்சுக்கிட்டு இருந்த என்னை ஆண்டவர் ஒரு நாள் என்ன செய்தார்? சந்தித்து எங்கள் தாயினுடைய ஜெபத்தின் மூலமாக சந்தித்து ஆண்டவர் என் மனதை மாற்றி எனக்கு சில சிக்ஷைகளை கொடுத்து அவர் என்னை திருச்சபையில கொண்டு வைத்து அவர் வல்லமையினால என் பாவங்கள் அறை என்னை சுத்தமாக கழுவி என்னை பரிசுத்தப்படுத்தி அதுக்கப்புறம் என்னுடைய ஸ்தோத்திர ஆவிக்குரிய நல்ல அனுபவங்களை கொடுத்து நல்ல நண்பர்களை எல்லாம் கொடுத்து என்னை அவர் வல்லமையினாலே ஒரு புது மனுஷனாக மாற்றினார். இதே போல தான் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் தேவன் தமது வல்லமையினால அவங்கள சபைக்குள்ளே கொண்டு பரிசுத்தப்படுத்தி அவங்கள ஆசீர்வதித்து அவங்க லைஃப்பை மேன்மைப்படுத்துகிறார். இன்னைக்கு ஆண்டவருக்குள்ள வந்தவங்கெல்லாம் இன்னைக்கு வரல, ஒரு வேளை வராமல் இருந்திருந்தாங்க அப்படின்னா, உண்மையாக சொல்கிறேன், ஆண்டவருடைய சமூகத்தில் நின்று சொல்கிறேன், இந்த உலகம் இவ்வளோ நாள் நிற்கவே நிற்காது. ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஆண்டவருக்குள்ள வந்தவங்கலாம் அவங்க முந்தின காலத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய அக்கிரமங்கள், நிறைய அநியாயங்கள், நிறைய பாவங்கள், நிறைய பிரச்சனைகள் பண்ணவங்க தான் இன்னைக்கு எல்லாத்தையும் விட்டுட்டு கடவுளுக்குள்ளே வந்திருக்கிறாங்க. பார்த்தீங்களா? கொலை செய்தவர்கள், விபச்சாரம் பண்ணவங்க, ரவுடிசம் பண்ணவங்க, கொலை செய்தவங்க, இந்த மாதிரி பல பிரச்சனைகளை ஈடுபட்டவங்க தான் இன்றைக்கி கடவுள் சந்தித்து அவங்க எல்லாம் சபைக்கு வரும்போது அவங்கள தூய்மைப்படுத்தி அவங்கள இன்னைக்கு ஸ்தோத்திரம் பயங்கரமாக ஆண்டவர் ஆசீர்வதிச்சிருக்கிறார். இப்போ ஒவ்வொரு சபைகளையும் 1000 பேர், 2000 பேர், 10,000 பேர், 20,000 பேர், 40,000 பேர் வரைக்கும் சபைகள் இருக்காங்க. அப்போ அந்த சபையில் உள்ள அத்தனை பேரும் இஷ்டத்துக்கு பாவம் செய்கிறவங்களா இருந்திருந்தா அந்த பூமியை தாங்காது. பார்த்துங்க, அந்த அளவுக்கு தேவ கோபம் அந்த பூமிக்கு வந்திருக்கும். ஆனால் தேவன் ரட்சித்து அங்கங்கே பாவங்கள் குறைவதற்கு ஏதுவாக தமது வல்லமையை அனுப்பி ஒவ்வொருத்தரையும் சபைக்குள்ளே தேவன் கொண்டு வருகிறார். சோத்திரம். ஆமாம், கொண்டு வருகிறார். அப்போ அந்த மாதிரி ஆண்டவர் அற்புதங்களை செய்துதான் இன்னைக்கு இந்த பாவங்களை குறைக்கிறார். சோத்திரம். பாவங்களை குறைக்கிறார். இன்னைக்கும் நீங்க பார்த்தீங்கன்னா விபச்சாரத்தில் ஈடுபட்ட அநேக பெண்கள் மனம் திரும்பி இருக்கிறாங்க. நாங்கள் இனி விபச்சாரம் பண்ண மாட்டோம், பண்ணாமல் நாங்கள் சிறு தொழில் செய்து பிழைத்து கொள்ளுகிறோம், ஆண்டவருடைய வல்லமை எங்களை தொட்டுச்சு, அதனால் நாங்கள் ஏதோ ஒரு காலத்தில் பணம் இல்லாதனால விபச்சார தொழிலுக்கு வந்தோம், இப்போ நாங்கள் அந்த தொழிலை விட்டுறோம்னு சொல்லி எத்தனையோ பேர் இன்னைக்கு அந்த விபச்சார தொழிலெல்லாம் விட்டுட்டு நல்ல நிலைமையில வந்திருக்காங்க. சோத்திரம். நல்ல நிலைமையில வந்திருக்காங்க. இது மாதிரி எது ஆகாத சம்பாஷணை, ஆகாத காரியங்கள்லாம் இருக்கிறதோ அதையெல்லாம் விட்டுட்டு இன்னைக்கு கடவுளுக்குள்ள நல்லா இருக்கிறாங்க, செழிப்பாக இருக்கிறாங்க.
நல்ல சுகமாகவும் இருக்கிறாங்க, பத்திரமாகவும் இருக்காங்க. இப்போ பழைய மாதிரி பிரச்சனை இல்லை. எந்த நேரம் மரணம் வரும், எந்த நேரம் பிரச்சனை வரும், எந்த நேரம் போலீஸ் வரும், அந்த எண்ணம்லாம் கிடையாது. இப்போ நல்லா ஆயிட்டாங்க எல்லாம். அதே மாதிரி தேவன் தமது வல்லமையினால இதெல்லாம் அவர் செய்கிறவராக இருக்கிறார். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகள், யாத்திராம புஸ்தகம் ரோமர் 9:17 படிங்க. ரோமர் 9:17. மேலும் என்னுடைய வல்லமையை உன்னிடத்தில் காண்பிக்கும்படியாகவும் என்னுடைய நாமம் பூமியிலெங்கும் பிரஸ்தாபமாகும்படியாகவும் உன்னை நிலைநிறுத்தினேன் என்று பார்வோனுடனே சொன்னதாக வேதத்தில் சொல்லி இருக்கிறது. யாத்திராமத்தில் சொல்லியிருக்கு. அந்த யாத்திராமத்தில் சொன்னதுதான் இவர் ரோமர் நிருபத்தில் பவுல் ரோமருக்கு சொல்லும் போது சொல்றாரு. அல்லேலூயா. திரும்ப படிங்க. மேலும் என்னுடைய வல்லமையை உன்னிடத்தில் காண்பிக்கும்படியாக, வல்லமையை உன்னிடத்தில் காண்பிக்கும்படியாக. அல்லேலூயா சொல்லுங்க. என்ன செய்ய முடியாக? என்னுடைய வல்லமை உன்னிடத்தில் காண்பிக்கும்படியாக என்று சொல்லுகிறார். ஏசாயா 45:24 படிங்க. 45:24. ஏசாயா 45:24. ஏசாயா 45:24 படிங்க. கர்த்தரிடத்தில் மாத்திரம் நீதியும் வல்லமையும் உண்டென்று அவனவன் சொல்லி அவரிடத்தில் வந்து சேருவான். அவருக்கு விரோதமாய் எரிச்சல் கொண்டிருக்கிற யாவரும் வெட்கப்படுவார்கள். சரி, தேவனிடத்தில் என்ன இருக்கிறது? வல்லமை. ஆமா, அல்லேலூயா. நீங்க பிலிப்பியர் 3:20 படிங்க. பிலிப்பியர் 3:20 சீக்கிரம் படிக்க பார்க்கலாம். பிலிப்பியர் 3:20. பிலிப்பியர் 3:20. நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. அங்கே இருந்து கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து என் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். 27. அப்படியா? படிங்க. வல்லமையான செயல்னு இருக்கும் பாருங்க. வல்லமையான செயல் அப்படின்னா தேவன் தமது வல்லமையான செயலின்படின்னு அதில் சொல்லப்பட்டிருக்கிறது. நல்லா கவனிங்க. அந்த வல்லமையான செயல் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு விஷயங்களும் வல்லமையான ஒரு செயல்களை குறிக்கிறது. ஆகவே சங்கீதக்காரனாகிய தாவீதும் வல்லமையான செயல்களை உடையவராக காணப்பட்டார். இப்போ அவர் தேவனுடைய வல்லமை அன்றைக்கி அவருக்குள்ளே இருந்தது. அதனால தான் அந்த வல்லமை குறித்து அந்த 21ஆம் சங்கீதத்திலே 1ஆம் வசனத்திலே சொல்லுகிறார், வல்லமையிலே ராஜா, தேவனுடைய வல்லமையிலே ராஜா மகிழ்ச்சியாக இருக்கிறார் என்று. இன்னொரு யூத நபிமார்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஸ்தோத்திரம், கிபி 1060 வருஷத்தில் அவர் ஸ்தோத்திரம் தேவனே இறங்கி வந்து ஸ்தோத்திரம் அந்த தாவீதுக்கு அந்த பொற்கிடத்தை சூட்டினார் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். தேவனே இறங்கி வந்து இந்த யுத்தம் முடிந்து வரும் பொழுது அந்த தேவனே இறங்கி வந்த பொற்கிடத்தை சூட்டியிருக்கிறார்கள் என்று ஒரு ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறாங்க. ஸ்தோத்திரம். அது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது. இது புதிய தகவல். இது எல்லாரிடத்துலையும் நம்ம இதை கேட்க முடியாது. ஆனால் ஆண்டவர் தேவனே இறங்கி வரார். இறங்கி வந்து அந்த ஸ்தோத்திரம் தேவனே இறங்கி வந்து அந்த பொற்கிடத்தை அவருக்கு சூட்டுகிறாராம், அந்த யுத்தத்தை ஜெயிச்சுட்டு வந்த பிறகு. ஸ்தோத்திரம். இந்த 21ஆம் சங்கீதம் அவ்விதமான ஒரு பெரிய ஒரு மேன்மையான சங்கீதம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ தான் 1060 யூத நபிமார்கள் அதை கண்டுபிடித்து அதை அவர்கள் பதிவிட்டிருக்கிறார்கள். ஆகவே எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஸ்தோத்திரம், தேவன் ஒவ்வொரு மனிதனை குறித்தும் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். தாவீதை குறித்து தேவன் ஒரு திட்டம் வைத்திருந்தார். தாவீது இன்னைக்கு இவ்வளோ யுத்தங்களை மேற்கொண்டு ஜெயிச்சு இன்னைக்கு வரும் பொழுது மக்கள் எந்த அளவுக்கு பாராட்டுகிறார்கள் பாருங்கள். அதுபோல நீங்களும் நானும் இந்த உலகத்திலே பாராட்டுக்குரியவர்களாக இருக்க வேண்டும் என்பதே தேவ சித்தமாக இருக்கிறது. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிக்கலாமா? ஸ்தோத்திரம். பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த கால வேளையில் 21ஆவது சங்கீதத்தை நாங்கள் வாசிக்க நீர் கொடுத்த நல்ல கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து ஆண்டவரே நாங்கள் இந்த சங்கீதங்கள் ஆண்டவரே தியானித்திருந்தாலும் நாங்கள் இந்த 22ஆம் சங்கீதம் வரை நாங்கள் அதை தியானிக்க இருக்கிறோம். இந்த சங்கீதங்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம் முடிவடைந்திருக்கிறது. தொடர்ந்து ஆண்டவரே நாங்கள் அடுத்தடுத்து தியானிக்க போகிற வேத வசனங்களையும் காரியங்களையும் எங்களுக்கு ஆசீர்வதி. பெரிய காரியங்களை கத்தச்சு எல்லா மகிமையும் கணத்தையும் நாங்கள் உங்களுக்கே தருகிறோம். ஆசீர்வதி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜெபங்களும் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஓகே, காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மீண்டும் நாளை காலை 5 மணிக்கு சந்திப்போம். காட் பிளஸ் யூ.